சிவன் பார்வதி கல்யாணம். இந்த சிவன் பார்வதி கல்யாணத்தப்போ என்ன நடந்தது? என்னுடைய வீடு இங்க இருக்கு. இது ஒரு சமதளம் அல்ல, ஒரு பலகைன்னு வச்சுக்கலாம். இந்த பலகையில என்னுடைய வீடு இங்க இருக்கு. சரியா? இங்க ஒரு கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்திற்கு நான் போறேன், இங்கிருந்து போறேன். என்னுடைய பகுதி என்ன ஆயிரும்? ஒரு தராசு. சரியா? நான் இப்படி இருக்கிறேன், இந்த பகுதியில் நான் இருக்கேன், இந்த பகுதியில் ஒரு கல்யாணம் நடக்குது. இது ஒரு தராசு பகுதி மாதிரி வச்சுக்கலாம். இங்கிருந்து வெயிட்டை கொண்டு போய் நான் இங்க சேர்த்துறேன். அப்ப இது என்ன ஆகுது? இதனுடைய பகுதி தாழுது, இது உயருது. வடபகுதி தாழும் போது தென்பகுதி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உயரக்கூடிய ஒரு தன்மையை பெறும். உங்க வீட்டு பக்கத்துல ஒரு தெருக்கூத்து நடக்குது. போய் பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குது, போய் பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? எல்லாருமே நம்ம அதை பார்ப்போம். இந்த பகுதி இருளா இருக்கு, ஒரு பகுதி வெளிச்சமா இருக்கு, போய் பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? இந்த விஷயம்தான் அன்று நடந்தது. இதே விஷயம்தான் அன்றைக்கு நடந்தது. எப்படி அப்படின்னா, தெருக்கூத்து போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க தெருக்கூத்து போடணும்னா என்ன பண்ணணும்? அவங்க ஆக்சுவலா வெளிச்சம் வேணும். அந்த இடத்துல வெளிச்சம் இருந்தாதான் 4 பேர் வருவாங்க. அடுத்தது அந்த தெருக்கூத்தை ரசிப்பதற்காக இவர்கள் என்ன பண்ணணும்? அலங்காரம் பண்ணுவாங்க, வேஷம் போடுவாங்க. இந்த வேஷம் எப்பொழுது தேவைப்படுது? உங்களுக்கு வெளிச்சம் இருந்தால் வேஷம் தேவைப்படுது. வெளிச்சம் இல்லைன்னா வேஷம் தேவைப்படுறது கிடையாது. கோவில்கள்ல கடவுள்கள் மாதிரி இரவெல்லாம் கடவுள் எப்படி இருப்பாரு? நிர்மால்யமா இருப்பாரு. காலையில நேரத்துல போனா நிர்மால்ய தரிசனத்துல காட்சி தருவாரு. அதற்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அலங்காரம் பண்ணி மறைச்சிருவாங்க. இதே விஷயம் தான் நாமும் பண்றோம். நாம என்ன பண்றோம்? காலையில எந்திரிச்ச உடனே எல்லாருமே என்ன பண்றோம்? புது புது வேடம் தரிச்சுக்கிறோம். எல்லாரும் அவங்களுக்கு தேவையான வேடம் தரிச்சுக்கிறோம். இந்த வேடம் தரிச்சு இரவு நேரத்துல நம்மளா இருக்கிறோம். அப்ப இந்த பகல் பொழுது அப்படின்னாவே என்ன பொழுது? வேடம் தரிக்கக்கூடிய பொழுதுன்னு அர்த்தம். பகல் பொழுது எல்லோருமே என்ன பண்ணணும்? ஆக்சுவலா வேடம் தரிச்சுத்தான் ஆகணும். இல்லைன்னா அது வேற மாதிரி பார்ப்பாங்க. பார்க்கறவங்களுடைய பார்வைக்கு நம்மளுடைய முழுமையான விஷயம் தெரிஞ்சு போயிடும். அதனால எல்லோருமே என்ன பண்ணுவாங்க? வேடம் தரிப்பார்கள் பகல் பொழுதுல. இரவு நேரத்துல அது தேவைப்படாது. அப்படி வேடம் தரிக்கக்கூடிய பொழுது பகல் பொழுது. வேடம் தரிக்கக்கூடிய பொழுது பகல் பொழுது. வேடத்தை களையக்கூடிய பொழுது இருள் பொழுது. இப்ப இந்த வேடம் தரிக்கப்பட்டாச்சு. இந்த வேடம் தரிக்கப்பட்ட இடம் ஒரு ஒளியா மின்னுது. ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னேன்? வேடம் எப்பொழுதுதான் தேவை. சிவன் யாரு? வேடம் தானே, வேட்டைக்காரன் தானே சிவன். சோ வேடன் வேடம் தரிச்சாச்சு. வேடம் தரிச்சதுக்கு அப்புறம் அங்க மிகவும் ஒளியா இருக்கு. மக்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போறாங்க. என்னடா இங்க இப்படி ஒளியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளியா இருக்க போகும்போது அந்த இடம் என்ன ஆகுது? தாழுது. அந்த இடம் இறங்க 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 தென் அப்படியே உயருது. ஏன்னா வடம் அப்படின்னாவே அது வேடம், அது வேஷம், அது விஷம். விஷம்னாவே என்ன ஆக்சுவலா? அதுவும் ஒளி பொருந்திய விஷயம் தான். விஷயம் அப்படின்னாலும் அதுதான். சரியா? வேடம்னாலும் அதுதான். வேதன் அப்படின்னு சொன்னாலும் அதுதான். வேட காலம் அப்படின்னு சொன்னாலும் அதுதான். வேய காலம் அப்படின்னு சொன்னாலும் அதுதான். வெயில் காலம், வெய் காலம். சோ இந்த மாதிரி இந்த வே அப்படிங்கிற ஒரு எழுத்து சொல்லக்கூடிய அத்தனையுமே என்ன ஆகுது? உங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா. வெளிச்சம், வெளி, வெளியில வெயிலா இருக்கு. வே ஃப்ரிட்ஜ், கணத்தை பார்க்கிறாங்க. கணம் எடை பார்க்கிறாங்க. எடை பார்க்கக்கூடிய இடத்துக்கு பெயர் என்ன? வே ஃப்ரிட்ஜ். வேணா வெயிட், கணம். அப்ப இந்த இடத்துல கனமான ஒரு எல்லாம் சேரும் போது இன்னொரு பகுதி ஆட்டோமேட்டிக்கா உயருது. அங்கு தானே எரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அகத்தி, தானே எரிந்து கொள்ளக்கூடிய, தானே எரிந்து மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய. அகம்னா தான், உள். சரியா? தன்னைத்தானே வருத்தி எரித்து தீயாக இருப்பவன், அது அகத்தியன். சோ வடக்கிலிருந்து வடக்கு தாழும் போது நமக்கு உதயமாகுது. உதயமாகும் போது தான் நமக்கு அத்தனை வேஷமும் போடுறோம்.
கரெக்டா? நமக்கு சூரிய உதயமாகும் போது தான் நமக்கு என்ன ஆகுது? பகல் வெளிச்சம் வருது. வெளிச்சம் வரும்போதுதான் நம்ம அத்தனை வேடங்களையும் புகுத்துறோம். வெளிச்சம் இல்லாத போது அல்ல. சோ வடக்குல உதயம் ஆக 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 வடக்கு கீழ் நோக்கியே போகுது. கீழ் நோக்கி போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சமநிலைவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகத்தியன், அது அகத்தீயன். தீங்கிறது என்ன? தேயன். தேயன்னா என்ன? அவன் தன்னையே தேய்த்துக் கொள்பவன், தன்னையே வருத்திக் கொள்பவன், தன்னையே எரித்து மற்றவர்களுக்கு ஒளியாக விளங்குபவன். அவன் தான் சூரியன். அந்த சூரியன் என்ன ஆகிறான்? அப்படியே ஆப்போசிட்ல வர மாதிரி நமக்கு பிரதிபலிக்கிறான். சோ வடக்கு தாள 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 தெற்கு சமநிலைப்படுத்தப்படுவது போல நமக்கு ஒரு காட்சி அளிக்கிறது, ஒரு மாயையை ஏற்படுத்துகிறது. சோ அப்ப வடக்கு தாள 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 வடக்கு இறங்க இறங்க இறங்க. ஆக்சுவலா தாளன்னு சொல்றதே தவறுங்க. தாளன்னா உயர்ந்ததுன்னு தான் அர்த்தம். ஏன்னா தென் எப்போ வடக்கு தாழும் போதே தென் உயர்ந்துருச்சு. அதனாலதான் அதற்கு பெயர் தென்னை மரம். அதற்கு பெயர் தென்னை மரம். உயர்ந்த பகுதியில் கிடைக்கிற பெயர் தான் தேன். அது செடியில கூட வேறிருந்து உயர்ந்த பகுதியில, ஒரு செடியினுடைய உயர்ந்த பகுதியில மேல என்ன இருக்கும்? தெளிந்து காணப்படும். தெளிந்த பொருள் எப்பொழுதுமே மேல வருமா வராதா? தெளிந்த பொருள் கீழே தங்குமா மேல வருமா? தெளிந்த பொருள் மேல் நோக்கி வரும். அதுதான் தேன். அப்படி அந்த என்ன ஆகுது? பூமி வடக்கு நோக்கி போகும்போது ஒளியா உச்சம் பெறுது. அப்படியே மேல போய் 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 கீழே வரும்போது தேய ஆரம்பித்து விடும். அது தேயும் காலம். அது தேவ காலம், தெய்வ காலம், தவக்காலம், தவக்கோலம். வார்த்தை புரியுதா? பூமி மேல் நோக்கி போகும்போது வேத காலம், வேட காலம், வேட காலம், வேய் காலம், வெயில் காலம், வேத கோலம், வேத கோலம். கீழே வரும்போது அதனுடைய அப்படியே ஆப்போசிட் வேர். வேத, இங்கு தேவ. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த எழுத்து போலிகளுக்காக சொல்லுவாங்க இலக்கண போலி. இந்த இலக்கண போலிக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. சதை, தசை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? தெய்வானை, தேவயானை பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி மேல எழும்பக்கூடியது என்னது? வளர், வள்ளி, வன்னி. கீழே போகக்கூடியது தேய்வண்ணை, தேய்வன்னி, தேய்வளர், தேயக்கூடிய பகுதி. சோ இங்க இருக்கக்கூடியது வளரக்கூடிய பகுதி, இங்க இருக்கக்கூடியது தேயக்கூடிய பகுதி. இந்த தேயக்கூடிய பகுதி தான் என்ன ஆகுது? தெய்வ காலம் சொல்லி கும்பிடுறாங்க, தேவ காலம் சொல்லி கும்பிடுறாங்க. அதே மாதிரி ஐயப்பன் எடுத்துக்கலாம், தவக்கோலம் சொல்லி கும்பிடுறாங்க. இதையே தான் நம்ம டெய்லியும் பண்றோம். தேவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, தேவர்களுக்கு நம்முடைய ஒரு வருடம் தான் தேவர்களுக்கு ஒரு நாள். 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. அப்போ அவர்கள் முழிக்கும் போது அப்படியே முழிச்சு வெளியே வந்து அந்த தன்மையை குறிப்பிடுவதுதான் சபரிமலை ஐயப்பனோடதுல இந்த தை சங்கராந்தி எல்லாம் கும்பிடுறாங்கல்ல. கும்பிடும் போது என்ன பண்றாங்க? அவங்களுக்கு அலங்காரம் சூட்டுறாங்க, வேடம் போடுறாங்க, வேஷம் போடுறாங்க. அங்கு வேடம் பூணும் போது மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சொல்லுவாங்க. சரி, ஆனா அங்க தெரியறது வந்து வேற நட்சத்திரத்தெல்லாம் காமிப்பாங்க. மகர நட்சத்திரம், அந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் இந்த வேட கோலம் எப்பொழுது உதயமாகுது? ஒருத்தன் எப்பொழுது தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்கிறான், எப்பொழுது தன்னை வேடம் புகுத்திக் கொள்கிறான். ஒளி பெறும் போது வேடம் புகுத்திக் கொள்கிறான். ஒளி புகும் போது நம்ம வேடம் இல்லாம இருக்க முடியாது. முதல்ல காட்டு விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேடம் தரித்தான். ஏன்னா காட்டு விலங்குகளுக்கும் என்ன ஆகும்? நாம் தெரிந்து கொள்ளும் இல்லையா? சோ அதனால காட்டு விலங்குகளிடமிருந்து நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ள வேடம் தரிக்க ஆரம்பிச்சான் காடுகள்ல. இந்த வேடன் என்னது? தன்னை அலங்கரிக்கக்கூடிய காலம். அது என்ன நட்சத்திரம்? அது உத்திரம். ஏன்னா அவன் பிறந்தது என்ன? உத்திரம். உத்திரம் அப்படிங்கிறது உத்திரம் அல்ல, உருத்திரம். உரு பெறக்கூடிய நட்சத்திரம் அர்த்தம். உரு பெறக்கூடிய நட்சத்திரம். அந்த உரு பெறக்கூடிய நட்சத்திரம் தான் உருத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த உருத்திரம் தான் என்ன இருக்குன்னா நாளடைவுல உத்திரம் அப்படின்னு மாறிடுச்சு. மலையாளத்துல எடுத்தீங்க அப்படின்னா அதற்கு பெயர் விடைன்னு கூட வச்சுக்கலாம். ஆன்சர் உத்திரம் கிட்டியோ அப்படிங்குவாங்க. உத்திரம்னா விடை கிடைச்சதா அப்படின்னு அர்த்தம். அந்த விடைங்கிற வார்த்தை கூட வடங்கிற வார்த்தை தான். விடை, விளியம், விழி, இது எல்லாமே வட சம்பந்தப்பட்ட வார்த்தை தான். எல்லாமே என்ன? ஒளி சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். அதாவது நம் பார்வைக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய வார்த்தைகள். சோ இந்த வெளிச்சம் பிறக்குது. வெளிச்சம் பிறக்கும் போது நீ அலங்காரத்துல இருக்கணும் அப்படிங்கறத காட்டுறதுதான் சபரிமலை ஐயப்பனுடைய தத்துவம். இந்த 6 மாதம் முடிந்துதான் அவர் தவக்கோலம் போறாரு. அன்னைக்கே போகல.
நம்முடைய வரலாறுகள்ல சிலது என்ன சொல்றது பிணைக்கப்பட்டிருக்குது, சிலது கலைக்கப்பட்டிருக்கு. ஒரு காலம் 6 மாதம் என்ன ஆகுது அவருடைய வேட காலமாகவும் 6 மாதம் என்ன ஆகுது தேவ கோலம், அதாவது தெய்வ கோலம் தவ கோலமாகவும் மாறுது. அந்த வேட காலம் அப்படிங்கிறது வேத காலமாகவும் வச்சுக்கலாம். டா தான் தாவாகும்ல, தகரம் வந்து நிறைய இடத்துல தகரமாகும். வேட காலம் வேத காலம், இது தேவ காலம் தெய்வ காலம், அதே மாதிரி தெய்வ கோலம் தவ கோலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே கீழே வருது. இரவு நேர பகுதியை குறிப்பிடுவது, இது எல்லாமே பகல் நேர பகுதியை குறிப்பிடுவது. சோ பகல் நேரம் ஒருத்தர் எப்பொழுது அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா கரெக்டா பாத்தீங்கன்னா ஒருத்தர் எப்பொழுது ஆரம்பிக்கணும் அலங்காரம் பண்றதுக்கு? காலையில எந்திரிச்சு ஒளியா இருக்கும்போது. காலையில எப்ப ஆரம்பிக்குது? சோ காலையில சூரிய உதயத்துல ஆரம்பிக்குது. சோ காலையில சூரிய உதயம் ஆரம்பிச்சதுனால என்ன பண்றோம், நம்ம எந்திரிச்சு தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்கிறான். அலங்காரப்படுத்திட்டு அதற்கப்புறம் தன்னுடைய வேலைகளை பார்க்கிறான். சரியா? சாயங்காலம் ஆனதும் என்ன பண்றான்? எவ்வளவு தூரம் பயணம் சென்றாலும் மீண்டும் வீட்டிற்கு வந்து தான் தானாகவே இருக்கிறான். அதுதான் தவக்கோலம் சொல்றது. நம்மளும் அதான பண்றோம். இரவு நேரத்துல எல்லாரும் என்ன பண்றீங்க? தவந்தா அதற்கு பெயர். ஒரு தரக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை தான் பங்குனி உத்திரம். அந்த பங்குனிங்கிற வார்த்தைக்கு கூட கூன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கூட அதாவது மேடான பகுதின்னு அர்த்தம். மேடான பகுதியில உதிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னு அர்த்தம். சரியா? மேட்டுக்கு நட்சத்திரம் வந்தாதான் என்ன ஆகும்? நமக்கு பார்ப்பதற்கு கீழே இருக்கு, ஆனா நாம் மேட்ல இருந்து தான் பார்ப்போம் சொல்ல போறதுனா. சரியா? பூமி இங்க சூரியன் இருந்தாலும் நம்ம கீழ் போற மாதிரி இருந்தாலும் கீழே வந்து மேடான பகுதியில தான் சூரியன் உதிக்குது. சோ இந்த சூரியன் உதிக்கக்கூடிய அந்த மேடான பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம், உருத்திரம். அந்த உருத்திரம்னாவே என்ன ஆக்சுவலா? ருத்ரன்னா என்ன? ருத்ரன் உருத்திரன், ருத்ரன் உருத்திரன். ருத்ரன்னா என்ன? எரிப்பவன். ருத்ரன்னா எரிப்பவன், அப்படித்தானே சொல்றோம் நம்ம. ருத்ரன் எரிப்பவன், கனலாய் எரிப்பவன். அந்த ருத்ரன் உதயமாகும் போது தானே நமக்கு வேஷமே தேவைப்படுது. நம்ம எரிக்கக்கூடிய வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது தான் நம்ம என்ன பண்றோம்? வேஷம் தரிக்கிறோம் காலையில. சோ ருத்ரன்னா எரிப்பவன். இங்க சிவன் கூட வேண்டாம், குழப்பவாதி உண்டாகும். சோ ருத்ரன்னா எரிப்பவன், அழிப்பவன். அந்த ருத்ரன் எப்பொழுது உதயமாகிறான்? காலையில உதயமாகிறான். அந்த காலையில உதயமாகும் போது அந்த வெயிலுடைய தன்மை அதிகரிக்க 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 அதுதான் உரு தரக்கூடிய நட்சத்திரம். அது வரும்போதே எல்லாத்துடைய உருவம் என்ன ஆயிருது? ஆட்டோமேட்டிக்கா ஒளி வந்தாவே என்ன ஆயிரும்? ஒளி மற்றொரு பொருள்ல பட்டு அந்த மற்றொரு பொருள் எல்லாருடைய பார்வைக்கும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அதை தடுக்க நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? வேடம் தரிப்போம். அந்த வேடம் தரிக்கக்கூடிய காலம் தான் வேட காலம். அந்த வேடத்தை களைந்து மீண்டும் தவத்தில் அமர்வதுதான் அந்த தவக்காலம், அந்த தவக்கோலம், தெய்வ காலம். வெளிச்ச பகுதி வந்து கனம் அதிகரிக்க அதிகரிக்க இயல்பாவே ஒரு இடம் கீழே இறங்கதான் செய்யும். எப்பொழுது அந்த இடம் கீழே இறங்கும்னா அந்த இடத்துல நிறைய பேர் கூடும் போது. எப்பொழுது அந்த இடத்துல கூடுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வேடம் தரிக்கும் போது. அது கல்யாண நிகழ்ச்சிக்காக வேடமா இருக்கலாம், இல்ல கலை நிகழ்ச்சிக்காக வேடமா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு நேரத்துல அந்த வேடம் தரிக்கும் போது ஒரு இடம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் அதிகமாகும். அந்த கூட்டம் அதிகமான அந்த இடத்துல எடை அதிகமாகும், கனமாகும். கனமான பகுதி கீழே போகும். அது வந்து வடக்கு. சிவன் பார்வதி கல்யாணம் வச்சுக்கலாம். ஒரு பகுதி இறங்க 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 மற்றொரு பகுதி இயல்பாகவே என்ன ஆயிரும்? மேல போக ஆரம்பிச்சிரும். அதன் பெயர் தெற்கு அப்படின்னா. சோ வடபகுதியில நமக்கு சூரியன் உதயமானால், அதாவது ஒரு பகுதி தாழ்வான பகுதியில சூரியன் உதயமானால், இப்ப இருக்கிறதுக்கு கிழக்கு பகுதின்னு வச்சுக்கலாம், கீழ்பகுதி மேல் பகுதின்னு வச்சுக்கலாம். இந்த கீழ்பகுதியில சூரியன் உதயமானா மேல் பகுதியில் என்ன இருக்குது? ஆக்சுவலா கோவில்கள் இந்த மாதிரி எல்லா பகுதியும் இருக்கும். வீடுகள் கோவில்கள் இந்த மாதிரி இருக்கும். கீழ்பகுதியில கடல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கும். நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். கீழ்பகுதியில கடலாவும் மேல் பகுதியில கோவிலாவும் இருக்கும். அது உயர்ந்து கட்டியிருப்பாங்க. அதனுடைய உயரத்துல கொண்டு போய் என்ன வச்சிருப்பாங்க? தானியங்களையும் விதைகளையும் சேகரிப்பிற்காக வச்சிருப்பாங்க. ஏன்? இந்த கடல் அலையே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா கூட எங்க நமக்கு சமைக்கப்பட்டிருக்கும். சோ இதெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்கள். இப்போ காலையில கடலையும் சாயங்கால கடலையும் பார்த்திருக்கீங்களா? காலையில கடல் என்ன ஆகும் அப்படின்னா போய் விளையாடலாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல. இரவு நேரத்துல என்ன இருக்கும்? கடல் நல்லா வெளி வந்திருக்கும். இதை நோட் பண்ணிருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியல. காலையில கடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உள்வாங்கி இருக்கும். இரவு நேரம் கொஞ்சம் சாஞ்சதுன்னா என்ன பண்ணும்? தண்ணி கீழே வரும். அப்படி சாயும் போது ஒருவேளை இன்னும் அதிகமாக சாய்ந்தால் சுனாமி மாதிரி
அதிகமாக சாய்ந்தால் அப்பொழுது என்ன ஆகக்கூடாது, இந்த மக்கள் எல்லாம் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெரிய மேடான பகுதிகளை அமைச்சு வச்சாங்க. அமைத்து வைத்து அங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான தானியங்களையும் விதைகளையும் அதாவது அடுத்த பருவத்திற்கான விதைகளையும் என்ன பண்ணாங்க, மேல வச்சு சேமிச்சு வச்சாங்க மிக உயரத்துல. இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல கடல் பகுதியாகட்டும், இந்த இடத்துல மலைப்பகுதியாகட்டும், ஏன்னா நம்ம தமிழ்நாடு அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க கீழ்பகுதி, அதனாலதான் கிழக்கு அப்படின்னு மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. சோ அப்ப கிழக்குங்கிறது தமிழ்நாட்டுல இருந்து தான் போச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். நாட்டுல இருந்து வச்சவங்க தான் மத்த எல்லா இடத்துலயும் உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி பயன்படுத்துறாங்களா அப்படின்னா அது தவறு. ஏன்னா திசை காட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஆரம்பமே என்னன்னா வரைபடம், பழைய வரைபடங்கள்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நார்த்துன்னு போட்டு மேல போட்டிருப்பாங்க, வெறும் நார்த் தான் போட்டிருப்பாங்க, நார்த் சிம்பிள் போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. ஏன்னா திசை காட்டி என்பதே அந்த வடக்கை நோக்கி தான் இருந்தது. அந்த திசை என்பதே சூரியனை மையப்படுத்தி தான் இருந்தது. முதல்ல சொல்ல போறதுன்னா திசை என்பதே காலையில கிளம்புறீங்க, காலையில எந்திரிக்கிறீங்க, சூரியன் உதிக்கக்கூடிய திசையில நீங்க போவீங்க, சூரியன் மறையக்கூடிய திசையில வீட்டுக்கு வருவீங்க. சோ இதுதான் திசையாவே இருந்தது ஃபர்ஸ்ட். அதற்கப்புறம் தான் மற்ற திசைகள் எல்லாம். சோ இப்படி ஆரம்பித்த வாழ்க்கை தான் நாளடைவில் மனிதனுடைய ஒரு முன்னேற்றத்தினால நிறைய விஷயங்கள் மாறியாச்சு. டெய்லி இரவு பகல் வர்ற மாதிரி இந்த 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த உத்தராயண காலம், தட்சிணாயன காலம், அதுதான் உருத்திரா நட்சத்திர காலம். உத்தராயணம் அப்படிங்கிறது என்ன, உத்தராயணம் அல்ல, அது உருத்ராயணம். உருத்ராயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது தட்சிணாயனம். அந்த உருத்ராயண நட்சத்திரம் தோண்டும் போதுதான் உத்தராயண காலம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா தட்சிணாயன காலம் ஆரம்பிக்குது. அது தவக்கோல காலம், இருள் சூழக்கூடிய காலம் சொல்றாங்க. உத்தரன் வெளிச்சம் அதிகமாகக்கூடிய காலம், வெப்பம் அதிகமாகக்கூடிய காலம், உரு அதிகமா தெரியக்கூடிய காலம், வேஷம் அதிகமா போட வேண்டிய காலம். இந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் அந்த உத்தராயண காலம், கீழே தட்சிணாயன காலம். இதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் புனைக்கப்பட்டது. இந்த வேங்கிற வார்த்தைகளை மட்டும் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. திரு வெண்காடு, அங்கு குடிகொண்டிருப்பவர் யாரு, திருவெண்காட்டுல யார் இருக்கா, ஸ்வேதாரண்யேஸ்வரர். திருவெண்காடு புதன் ஸ்தலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவெண்காடு புதன் ஸ்தலம் ஸ்வேதாரண்யேஸ்வரர். ஸ்வேதாரண்யேஸ்வரர் அப்படியே எடுத்தீங்கன்னா பிரிச்சீங்கன்னா தெரியும். வேத ஆரண்ய ஈஸ்வரர். வேத ஆரண்யம், வேதம்னா என்ன, இப்ப நான் என்ன சொன்னேன், வேதம்னா ஒளி, வேடம்னா ஒளி, வடம்னா ஒளி. சோ வெண் காடு, ஒளி மிகுந்த காடு, வேதாரண்யேஸ்வரர், வேத ஆரண்யம் என்ன சொல்றது, ஒளி பொருந்திய ஆரண்யம்னா காடு, ரெண்டு ஒண்ணுதான். வார்த்தை புரியுதா? வெண்காடும் ஸ்வேதாரண்யேஸ்வரர் ரெண்டு ஒண்ணுதான். வெண்காடுங்கிறது வெண்மையான ஒளி பொருந்திய காடு, ஸ்வேதாரண்யேஸ்வரங்கிறது வேதம்னா ஒளி, ஒளி ஏற்படக்கூடிய காலம். வேத காலம், வேட காலம் சொன்னோம் இல்லையா, வடகாலம், வடகோலம், வேத ஆரண்யம், ஒளி பொருந்திய காடு, ஒளியான காடு. சோ ஐயப்பனுக்கே ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அதனாலதான் அந்த இரண்டு ஸ்வரூபம், இரண்டு ரூபம் இருக்காங்க சரியா, ஒன்று தவக்கோலம், மற்றொன்று அலங்கார ரூபம். அந்த அலங்காரம்ங்கிறது வேடம் தரிப்பது, தவக்கோலம்ங்கிறது அந்த வேடத்தை களைப்பது. இது அங்க நடக்குது. ஆனால் அவர்கள் அது தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. உத்தரத்தில் உதிச்சவர்னு சொல்லுவாங்க, ஆனால் அங்க ஜோதி காட்டும் போது வேற நட்சத்திரத்தை இது பண்ணி காமிப்பாங்க. அதுவும் இப்பொழுது அதுவும் இல்லை அல்லவா? சோ அந்த மாதிரி. அப்போ அது ஒரு விஷயம், இது ஒரு விஷயம். விடயம் விஷயம் ரெண்டு ஒண்ணுதான். விடயம் விஷயம், விளியம் விழி, வழி, வழினா என்ன, பாதை, வழினா பாதை. வருங்காலம், வடகாலம் எல்லாமே என்னது குறிக்கிறது, ஒரு ஒளி பொருந்திய இடத்தை தான் குறிப்பிடுது. வருங்காலம் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவோம், ஒளி அச்சு இருளா இருக்கணும்னு ஆசைப்படுவோமா, ஒளி பொருந்தி இருக்கணும்னு ஆசைப்படுவோமா, ஒளி பொருந்தி இருக்கணும்னு. சோ வருங்காலம், வடக்காலம் சரியா. வரம், வரம் கொடுப்பாருன்னா என்ன கொடுப்பாரு இறைவன், வரம்னா நமக்கு அந்த ஒளி தான், வாழ்க்கையில ஒளியற்றதான வரம். சோ அந்த மாதிரி அது வரம், அது அப்படியே வதமாச்சு, அங்கு வேதமாச்சு, இங்க தேவமாச்சு. இது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஒண்ணுருவாங்க. சதையும் தசையும் எழுத்து போலியால உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ரெண்டுக்குமே அர்த்தமே வேற மாதிரி மாறிடும். சிவ விஷு மாதிரி. அது விஷு காலம், விஷகாலம், வசகாலம், இது
சிவகாலம். காலையில பகல் பொழுது விஷு காலம். விஷுனா என்ன? வசக்காலம்னு அர்த்தம். வசம்னா கீழ்படிதல் அர்த்தம். கீழ்படிய வைத்தல் அர்த்தம். கீழ்படிதலுக்கும் கீழ்படிய வைத்தலுக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சரியா? வசியம்னா என்ன? ஆக்சுவலா வசியம்னா ஒருவரை தன் இஷ்டப்படி கீழ்படிய வைத்தல். அதே விஷயம்தான் வசியம், அதே விஷயம், அதே வசம் தான். வசமாக்குதல்னா கீழ்படிய வைத்தல் அர்த்தம். சோ கீழே படிய வைக்கக்கூடிய காலம் எது? சூரியனுக்கு நம்ம கீழே படிய வைக்கக்கூடிய காலம் எது? நமக்கு காலை. சரியா? அந்த காலை பொழுதுல விஷக்காலம் சொல்றாங்க. வசக்காலம் அதற்கு பெயர். அந்த விஷக்காலம் தான் விஷுன்னு சொல்லி கொண்டாடினாங்க வருடத்திற்கு ஒரு முறை. அது வேற மாதிரி போயிடுச்சு. இப்போ விஷு காலம். அந்த விஷு காலமே அப்படியே கீழே வரும்போது மாலை சிவகாலமா மாறிடும். அந்த விஷு காலம் மாலை சிவகாலமா மாறும். தமிழுங்கிற வார்த்தையே தமிழ் அல்ல. தமிழுங்கிறதுக்கு அர்த்தமே என்னன்னா, அது வடமொழினா இது தெம்மொழி. தெம்மொழி. தெம்மொழி தான். தெம்மொழி 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 அப்படின்னு சொல்லி தமிழி தமிழி தமிழின்னு உருவாக்குனாங்க. அது நாளடைவுல தமிழ்னு மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனா நான் தமிழன்னு சொல்லக்கூடிய வார்த்தையே தவறுங்க. வடமொழிய வடமொழின் அப்படின்னு சொல்லலாமா? வடமொழியன்னு சொல்லாமல்ல, அந்த மாதிரி தமிழியன் தானே இலக்கணம் பேசுறவங்களுக்கு. தமிழ நல்லவே. தமிழி அப்படிங்கிற ஒரு மொழியை பேசுறவங்க என்னது? தமிழியன். சோ வடமொழி தெம்மொழி தான். தெம்மொழி தான் தமிழி அப்படின்னு மாறுச்சு. தெம்மொழி தமிழி. சோ அந்த தமிழி அப்படின்னு மாறுச்சு. அது நாளடைவில் தமிழ் அப்படிங்கிற மாதிரி மாறியாச்சு. சோ இங்க வார்த்தைகளே நிறைய குளறுபடிகள் இருக்குது. காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வெளிச்சமா தான் இருக்கும். வெளிச்சத்துல வேஷம் தேவை. அந்த வேஷம் என்பதே வேடம் தான். அந்த வேடம் என்பது வடம் என்ற சொல்லினுடைய அடிப்படையும் போது அடுத்தது வடக்கினுடைய அடிப்படை. அது அதே இது வந்து பாத்தீங்கன்னா கீழே போகும்போது அந்த வேடம் வேதம் அப்படியே நேர் ஆப்போசிட்டா தேவம் அப்படிங்கிற வார்த்தை மாறும். அங்கு வதம் என்பது இங்கு தவம் என்பதா மாறும். அங்கு வதைக்கக்கூடிய காலம், இங்கு தவம் செய்யக்கூடிய காலம். இரவு நேரம் நம்ம என்ன பண்றோம்? தவம்னா என்ன? தவம் செஞ்சு சக்தி வாங்கிக்கிறாங்க. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? நைட்டு போய் தவம் செய்யறீங்க, காலையில எந்திரிச்சு நல்ல வேலை செய்யறீங்க, சக்தி ஆயிருதுல உடல். உண்மை அதுதானே? ரிஷிகள் முனிகள் மகான்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? போய் காட்டுல மேட்ல போயிட்டு உட்காந்துட்டு நல்லா தவம் பண்றாங்க. தவம் பண்ணி நல்ல சக்தி பெற்றிருக்கிறாங்க. அதே விஷயம் தான் நீங்களும் பண்றீங்க. காலையில இருந்து மாலை வரைக்கும் என்ன பண்றீங்க? வதைக்கப்படுறீங்க, போய் வேலை செய்யறீங்க. சரியா? வலையில சிக்கிறீங்க. இரவு நேரம் என்ன பண்றீங்க? தவக்கோலத்துல வந்து ஆட்பட முயற்சிக்கிறீங்க. சோ தவம் செய்யறீங்க. காலையில எந்திரிக்கும் போது மீண்டும் சக்தி பெற்றுறீங்க. வேடன் வருவான், வலை வீசுவான், வலையில் சிக்கிக் கொள்ள வேண்டாம்னு ஒரு வார்த்தை இருக்கு.